அடுத்து 141வது கொஸ்டின் என்னங்க, ஃபர்ஸ்ட் படத்துக்கு ரெண்டாவது படம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்டா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, மைனஸ் பிளஸ் ஈஸ்ட் வெஸ்டா சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி மூணாவது படம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத் இடம் மாறுது, நார்த் சவுத் இடம் மாறுது. நாலாவது படம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆல் டைரக்ஷனும் ஈஸ்ட் வெஸ்ட் சேஞ்ச் ஆகுது, நார்த் சவுத் இடம் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, அஞ்சாவது படம் எகைன் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் மட்டும், பிளஸ் மைனஸ் ஈஸ்ட் வெஸ்ட் மட்டும் இடம் மாறுது. ஈஸ்ட் வெஸ்ட் இடம் மாறுதுங்கிறப்ப இதுல ஃபர்ஸ்ட் படத்துக்கு ரெண்டாவது படம் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் இடம் மாறுது. ஓகேங்களா, ஈஸ்டும் வெஸ்டும். மூணாவது படம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத் இடம் மாறுது. மூணாவது படம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் நாலுமே இடம் மாறுது. திருப்பி அஞ்சாவது படம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது படம் வந்து என்ன வருதுங்க, ஈஸ்ட் வெஸ்ட் மட்டும் இடம் மாறுதா. அப்ப அடுத்த படம் வந்து நார்த் சவுத் இடம் மாறும், நார்த் சவுத் இடம் மாறும். நார்த் சவுத் இடம் மாறுதுங்கிறப்ப ட்ரையாங்கிள் மேல போயிட்டு சர்க்கிள் கீழே வந்துடும், மைனஸ் பிளஸ் அப்படியே தான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா அஞ்சாவது படங்கிறப்ப சி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், பின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. பின் மார்க் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும், ஏரோ மார்க் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. ஓகேங்களா, ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா பின் மார்க் கிளாக் வைஸ்ங்கிறப்ப இங்க மாறி இருக்குங்களா, ஏரோ மார்க் வந்து இங்க மாறி இருக்கும். இப்ப இந்த மாதிரி எந்த படம் வருதுங்க, ஃபர்ஸ்ட் படங்கிறப்ப ஏ ஆப்ஷன் போட்டக்கூடாது, டி ஆப்ஷன். புரியுதுங்களா, டி ஆப்ஷன். அடுத்து 143 என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் அப்படியே பாருங்க, எல்லாமே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திரும்புது. ஒரு இந்த படத்துல ஈக்குவல் இங்க வந்திருக்குன்னா அடுத்த படத்துல கிளாக் வைஸ்ல அப்படியே இங்க வந்திருக்கு. மூணாவது படத்துல இங்க வந்திருக்கு. நாலாவது படத்துல இங்க வந்திருக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. அஞ்சாவது படத்துல இங்க வந்திருக்கு. அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னங்க, ஈக்குவல் இங்க வருங்களா, ஈக்குவல் இங்க வரும், இன்டு மார்க் இங்க வரும், ட்ரையாங்கிள் இங்க வரும், சர்க்கிள் இங்க வரும். அந்த மாதிரி எந்த படம் இருக்கு, ரெண்டாவது படங்கிறப்ப ஏ ஆப்ஷன். அடுத்து 144, இப்போ ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு, ரெண்டாவது படத்துல வந்து ஸ்கொயர் பெருசாவும் உள்ற வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்ங்கிற ஒரு புது வடிவம் வந்திருக்கு. மூணாவது படத்துல சர்க்கிள். ஓகேங்களா, நாலாவது படம் வந்து சர்க்கிள் பெருசாவும் சர்க்கிளுக்குள்ளார புதுசா ஒரு வடிவம் ட்ரையாங்கிள் வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் படத்துல சர்க்கிள், ரெண்டாவது படத்துல அந்த சர்க்கிள் ஃபர்ஸ்ட் படத்துல ஸ்கொயர் ஆகும், ரெண்டாவது படத்துல அந்த ஸ்கொயர் பெருசாகும், ஸ்கொயருக்குள்ளார புதுசா ஒரு வடிவம் சர்க்கிள் வந்திருக்கு. அந்த சர்க்கிள் வந்து மூணாவது படத்துல சின்னதாகவும், நாலாவது படத்துல வந்து அந்த சர்க்கிள் பெருசாகும், அதுக்குள்ளார புதுசா ட்ரையாங்கிள் வந்திருக்கு. அஞ்சாவது படத்துல அப்ப ட்ரையாங்கிள் பெருசா வந்துடும். ட்ரையாங்கிள் பெருசா வருதுங்கிறப்ப 1 2 3 1 2 4 1 2 3 4 படம் வரலாம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா உள்ற வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வடிவம் இருக்கணும். ஆல்ரெடி ட்ரையாங்கிள் வந்துடுச்சு, ஸ்கொயரும் வந்துடுச்சு, சர்க்கிளும் வந்துடுச்சு. ஓகேங்களா, அப்ப புதுசா இருக்கிறது என்னங்க, ஈக்குவல் மட்டும் தானே, புது சிம்பிள். சரி, இல்லைன்னா புது வடிவம் 2 கோடு. அப்ப மூணாவது புரியுதுங்களா, மூணாவது படங்கிறப்ப பி ஆப்ஷன். அடுத்து 145, மொத படத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிளும் உள்ற ஒரு கோடு, ரெண்டாவது படத்துல ஸ்கொயரு உள்ற 2 கோடு. இப்போ மொத படத்துல வந்து மூணாவது படத்துல சர்க்கிள் உள்ற ஒரு ஏரோ மார்க்கு. ரெண்டாவது இதுல வரப்ப அடுத்த படம் மொத படத்துல சர்க்கிள் உள்ற ஒரு கோடு, ரெண்டாவது படத்துல ஒரு ஸ்கொயரு 2 கோடு. அப்ப அதே மாதிரி மூணாவது படத்துல சர்க்கிள் உள்ற ஏரோ மார்க்குங்கிறப்ப நாலாவது படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர். நாலாவது படத்துல ஸ்கொயரு, ஏன்னா சர்க்கிள் ஸ்கொயர் அந்த ஆர்டர் தானே, உள்ற வந்து 2 கோடுங்கிறப்ப 2 கோடு போட்டு ஏரோ மார்க். அப்ப வந்து ஃபோர்த் ஆப்ஷன். நாலாவது படங்கிறப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ.
ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இங்க என்ன இது எடுத்து வச்சீங்கன்னா இந்த படம் வந்து இதாகும் டேலி ஆகும்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆர்டர் வந்திருக்குங்க? இப்படி போய் இப்படி வந்து அடுத்து இப்படி வந்து சரி. என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? முத படம் இப்படி வந்து அடுத்து இப்படி அடுத்து இப்படி அடுத்தது இந்த கோடு வந்து இப்படி இப்படி ஜாயிண்ட் ஆகுது. அப்ப அடுத்து இங்கேயும் வந்து அதே மாதிரி இப்படி இந்த கோடு அடுத்து இந்த கோடு அடுத்து இந்த கோடு அடுத்து இங்க வரப்ப இப்படியே தானே அந்த கண்டிஷன் தானே இங்கேயும். இந்த மாதிரி இருக்கிற படம் வந்து எதுங்க? 4வது படங்களா? 4வது படத்தை எடுத்து வச்சதானே இங்க அந்த மாதிரி வரும், இது ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப 4வது படங்கிறப்ப ஆப்ஷன் ஏ 147. என்ன கொடுத்துருக்காங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்டு அரை இது வட்டம் அரை வட்டம் அதே மாதிரி ஸ்கொயரு ஒரு டாட். ஓகேங்களா? சர்க்கிள்குள்ளார உள்ள ஃபில் பண்ண மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகுதுங்களா? இப்போ ஒரு படத்துக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இப்ப இன்ட் மார்க் இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத படத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ட் வட்டம் ஸ்கொயர். இது வந்து அடுத்த படத்துக்கு அப்படியே மாறுறப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திரும்புது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ சிம்பிள் வந்துடுது. ஓகேங்களா? நியூ சிம்பிள் வந்துடுது. இது 3வது படம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? கிளாக் வைஸ் டைரக்ஷன் சிம்பிள் நியூ சிம்பிள் வந்துடுது ஒவ்வொன்றும். ஓகேங்களா? இடம் மாறுறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புது சிம்பிள் வந்துடுது. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது, அதே மாதிரி புது சிம்பிள் வருது. அடுத்த படம் என்ன வருங்க? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மாறணும், அதே மாதிரி புது சிம்பிள் வரணும். இது இங்க வந்துடும். சார் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திரும்புறது ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புது சிம்பிள் வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது இங்க மாறுறப்ப புது சிம்பிள், அடுத்தது இங்க மாறுறப்ப. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க புது சிம்பிள் வந்திருக்கணும், இங்க புது சிம்பிள் வந்திருக்கணும்.